மதினியே ஒரு நிமிஷம் வாங்க மதினியே. என்ன ஆகம்மா என்ன? இல்ல மதினியே, நச்சுக்கு ஆஸ்பத்திரியில கூட்டு போய் காமிச்சிங்களா? என்ன சொன்னாங்க? அந்த பிள்ளை எதுவும் பாத்துருக்கா ஆஸ்பத்திரியில இது வரைக்கும்? அவ இன்னும் ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் பார்க்கலையா, ஆஸ்பத்திரிக்கே போகவே இல்லையாம்ல, அவ மாமியா கூட்டுக்கு போகலையா. இதுக்கப்புறம் தான் போய் பார்க்க சொல்லியிருக்கோம். அவங்க எங்க எப்ப பார்த்தாலும் திங்கிரிலே அலையிறாங்க. அவங்க எங்க ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க? நம்மதே மதினி பார்த்து கூட்டுக்கு போய் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை கேட்கணும். முந்தி போய் பார்த்தாலாம் கல்யாணம் ஆன புதுசுல கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இப்போ போன வருஷம் நம்ம போய் செக்கப்புக்கு போயிருப்பா போல. என்னமா நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ இருக்கு. நீர் கட்டி மட்டும் தான் இருக்கா மதினி? வேற என்ன பிரச்சனை இருக்கா? அந்த தம்பிக்கு என்ன பிரச்சனை இருக்கா? அது அந்த பயலுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா. இவளுக்கு தான் நீர் கட்டி இருக்குன்னு இருக்கா, வேற எந்த பிரச்சனையும் இல்லையா? அதுக்கு என்ன மதினி, வீட்டிலேயே வைத்தியத்தை பண்ண வேண்டியதானே? அவ ஒரு பக்கம் மாத்திரை கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டா கூட இந்த நாட்டு மருந்து கடையில கலர்ச்சிக்காய்னு ஒரு காய் வைக்கிது. நல்ல அந்த சூடு கொட்டை நம்ம விளையாடுவோம் பாருங்க, அந்த மாதிரி அந்த கரிசிக்காய் ஒன்று இருக்கும். அதை உடச்சு உள்ளுக்குள்ள அதை எடுத்து சாப்பிடணும். அந்த கரிசிக்காய்ன்றதை வாங்கி உடச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா 2 மிளகை வச்சு அது கூட வச்சு அதை காலையில சாப்பிட்டுக்கே வரணும். எந்திரிச்சு பருவத்துல அப்படி சாப்பிட்டுக்கே வந்தா நீர் கட்டியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிருமா மதினியே. மாசம் பீரியட் சாகாட்டினா கூட ஆயிருமா. 2 மாசத்துக்கு ஒருக்க 3 மாசத்துக்கு ஒருக்க பிள்ளைய தலை ஒழிக்குதுல்ல, அப்படி பிரச்சனை கூட சரியாயிருமாம்ல. அந்த கரிசிக்காய் சாப்பிட்டா நாட்டு மருந்து கடையில கிடைக்குதாம்ல. அப்படியா? என்னன்னு தெரியலையே, வேணா வாங்கி சாப்பிட சொல்லுவோம். அது மட்டும் இல்ல மதினியே, இப்ப நீர் கட்டிலாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. இப்ப எல்லா பிள்ளைகளுக்குமே நீர் கட்டி இருக்குன்னு சொல்றாங்க. யாரை போய் பார்த்தாலும் எல்லாத்துக்குமே சின்னதா குட்டிய கண்ணுக்கே தெரியாத முகப்பருவு கூட அதோட சின்னதா வந்து நீர் கட்டி இருக்கதான் செய்யுமா. பேசிக்காவே எல்லாத்துக்குமே இருக்கு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு சிலர் கொஞ்சம் பெருசா இருக்கும், நீர் கட்டி பெருசா இருக்கும். அது வந்து இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு சாப்பாடு முறையில நம்ம இது பண்ணலாம். அடிக்கடி இது சாப்பிடணும், வாழைப்பூ சாப்பிடணும். இவ சொன்னா இந்த கரிசிக்காயை ரெகுலரா சாப்பிட சொல்லுங்க. எந்த மருந்து சாப்பிட்டாலும் 48 நாள் சாப்பிடணும் மதினி. அப்பதான் அது வேலை செய்யும். தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரணும். நம்ம வந்து விடாம 2 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம்னாலே அது கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம ஒரு வாரம் 10 நாள் சாப்பிட்டுட்டு இது ஒன்றும் கேட்கல அப்படின்னு விட்டக்கூடாது எதுவுமே. ஏமா நீங்க வெளியில அச்சத்திக்கு சொன்னீங்க இல்ல கலர்ச்சிக்கா சாப்பிட சொல்லி, அதானே அவங்க சாப்பிட்டாங்க? ஆமா, அந்த பிள்ளைக்கு நீர் கட்டி தான் இருந்து ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்துச்சு. அதுக்கு பிறகு கலர்ச்சிக்காய் வாழைப்பூ அது இதுன்னு சாப்பிடுமான்னு சொல்லவும் தானே சாப்பிட்டு இப்ப இந்த பிள்ளை லேட்டா தானே குழந்தை வந்துச்சு. வாழைப்பூலாம் வாங்கி அவங்க வைக்க போறா. அவன் மாமியா நல்லா திங்கிறது லாய்க்கு, சிக்கனு மட்டனு கறின்னு சாப்பிட்றது அது லாய்க்கு. அது எங்க அதெல்லாம் வாங்கி பொறுப்பா உட்காந்து பிச்சு கிளீன் பண்ணி வச்சு கொடுக்க போகுது. நம்ம வச்சு கொடுத்தாத்தேன். வாழைப்பூலாம் அப்படித்தான் மதினி இருக்கும். வாங்கி எப்படா வைக்க போறோம்னு மலப்பா இருக்கும். ஆனா வாழைப்பூ மாதிரி கர்ப்பப்பையை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு பொருள் கிடையவே கிடையாது. கர்ப்பப்பையை நல்லா கிளீன் பண்ணும் வாழைப்பூ. வாங்கினோமா ஒரு கிளவுஸ் கூட கையில போட்டுக்க வேண்டியது. இல்லைன்னா தேங்காய் நல்லா தேய்ச்சிக்கிட்டா போதும். தேங்காய் நல்லா நீ தேய்ச்சிக்கிட்டு நம்ம அடி வரைக்கும் பிக்க முடியாதுன்னா பரவாயில்ல. அடி வரைக்கும் பிச்சா பாலா ஒழுகும். அது கையில ஒட்டும் பிசுக்கு பிசுக்குண்டு. மேலோட்டமா இருக்கிற பூவை கூட ஒரு பூ 20 ரூபா 25 ரூபா இல்லைன்னா 10 ரூபாய் கூட விற்கிது. வாங்கினோமா மேல இருக்கிறத மட்டும் பிச்சு போட்டு கூட அடியில் இருக்கிறது கீழே போட வேண்டியது. போயிட்டு போகுது மொத்தத்துக்கு சாப்பிடாம இருக்கிறதுக்கு. அப்படியே அரிஞ்சு ஓட்டு நம்ம நரம்பையும் அந்த இதையும் மட்டும் எடுத்து விட்டுறணும். இந்த இதை ஒரு சின்னதாக ஒரு பூ மாதிரி ஒன்று இருக்கும். அதையும் நரம்பு எடுத்து போட்டு குட்டி குட்டியாக நறுக்கி அப்படியே சிறுவருப்பை போட்டு நல்லா கூட்டு வச்சு சாப்பிட வேண்டியது. இல்லாட்டினா 2 கடலைப்பருப்பு தேங்காய் வச்சில போட்டு நல்லா பொரியல் மாதிரி பண்ணிக்கிட்டு ரசத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டா அப்படி நல்லது உடம்புக்கு. என்னங்க எங்க அம்மாவே வைக்கிறாங்க வாழைப்பூலாம் எனக்கு வச்சு கொடுப்பாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை வச்சு கொடுக்குறாங்க. அந்த பாட்டில வயசானவங்க ஆகிறாங்க, அவங்க அதெல்லாம் வாங்கி செய்ய மாட்டாங்களா? செய்ய வேண்டியதானே, வாங்கி வச்சு கொடுக்க வேண்டியதானே மருமகளுக்கு பேரம்பேத்தி வேணும்னா. ஆமா, அந்த கிளவி இருக்கிறவங்களாம் சின்ன பிள்ளை மாதிரி நடிச்சுட்டு தெரியுறா. அவ எங்க பாக்குறது மருமகளை? எல்லாரும் என் மக பாக்கிய மாதிரியே இருப்பாங்களா? மருமகளா கண்ணும் கருத்துமா பார்க்க என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு செஞ்சு கொடுக்கறதுக்கு. சரிம்மா சரி, நீங்க பேசிக்கிறீங்க. நாங்க போய் அடுப்படி வேலையை பாக்குறோம். மத்தியான சாப்பாடு கொடுக்கணும் இந்த பிள்ளைக்கு. பாத்தியாமா அவன் மகளுக்கு குழந்தை நின்றுச்சான். நம்ம மகளுக்கு குழந்தை இல்லையா? அதை ஆட்டு வயசு பண்ற மாதிரி நம்மள அப்படியே குத்தி காட்டுறாவா இருக்கும் தானி. இவன் முன்னாடி எல்லாம் சீக்கிரமே நம்ம பிள்ளைக்கு ஒரு குழந்தை நிக்கணுமா? வாடி இவளுக்கு பெரிய இவளுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி குழுன்னு இருக்கும். நட்சத்திர குழந்தை இல்லைன்ட்டு அவ மக மாசம் ஆயிட்டான்னு சொல்லி இதுக்கு சீக்கிரத்துல ஒரு முடிவு வட்ட முடியும். பாவண்டி அங்கம்மா மதினி இப்போ நட்சத்திராவுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு மனசுக்குள்ள வருத்தம் இருக்கும் போல. அது மூஞ்சிலே தெரியுதுல. நம்ம நாளும் காலத்துல எங்கேயும் கூட்டுக்கு போய் என்னதே பிரச்சனைன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு மருந்து இருந்த கை மருந்து கொடுத்து சீக்கிரத்திலேயே ஒரு குழந்தை நிக்க வைக்கணும் முடி. ஆமாக்கா, அண்ணனும் பாவனா இருந்தாலும் வேதனை இருக்கும்ல. 1000 இருந்தாலும் அந்த பிள்ளை இஷ்டத்துக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு போனாலும் நம்ம பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி பாவம் அதுக்கு வேதனையாத்தே இருக்கும். மதினியும் கஷ்டமாத்தே இருக்கும். அதுகளுக்கு சீக்கிரம் கடவுள் நல்லபடியா ஒரு குழந்தைய கொடுக்கணும். ஆமா, அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க. என்னதான் பண்ணாலும் அடிபட்டாலும் திருந்த மாட்டீங்க போல. நீங்க நல்ல விதமா நினைக்கிறீங்க, நல்லெண்ணமா நினைப்பீங்க. அந்த அத்தை அப்படி நினைக்காது, எல்லாத்தையும் ஆப்போசிட்டா தான் நினைக்கும். நம்மளை குத்தி காட்டுறாங்க, நம்ம மகளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு போகும். அது சரியான ஆளு. அதுகிட்ட நேரடியாக எதுவுமே பேசக்கூடாதுமா. எதுவுமே இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அதுகிட்ட இன்டைரக்டாக தான் சொல்லணும். நம்ம ஒன்று சொன்னா அது ஒன்று எடுத்துக்கிறது. அது சரியான அருளூசு போல இருக்கு. ஆமாடி பரமே, அதை பார்த்தாலே தெரியுது. எதை எடுத்தாலும் வினயமாவே நினச்சிக்கிறாங்க அந்த அத்தை மூஞ்சியே சரியில்லை. சும்மா தான் சிரிக்கிறாங்க. ஆனால் உண்மையான அன்பே அவங்க கிட்ட கிடையாது. நீ வேற சும்மா இருமா. சும்மா மதினி நல்லவங்க இப்படியே எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருங்க. அது என்ன படிச்சு தெரியுமா? நேரத்தெல்லாம் நேற்று புளி சாதம் பண்ணி தேங்காய் துவையல் பண்ணுச்சு.
அப்புறம் அம்மாச்சி சத்தம் போட்டுக்கு இருந்துச்சு மாசமா இருக்க வெள்ளிக்கு போய் ஒரு காய்கறி சாப்பாடை வைக்காம ஏதோ வச்சிருக்கா வருன்னு. அதான் இன்னைக்கு நான் வேணும்னே சொன்னேன், எனக்கு காய்கறி போட்டு சாம்பார்லாம் வேண்டாம், அவியல்லாம் வேணாம், கேரட் பீட்ரூட் பொரியல்லாம் வேண்டாம், எனக்கு லெமன் சாதம் செய்யுங்கன்னு. இன்னைக்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா, லெமன் சாதம்லாம் சாப்பிடக்கூடாதுமா, அதெல்லாம் சளி பிடிச்சிக்கிறோம், நான் உனக்கு காய்கறி போட்டு சாம்பார் வச்சு அவியல் பண்ணி கேரட் பொரியல் பீன்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறேம்மா அப்படின்ருச்சு தெரியுமா. அது எப்பயுமே நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்யும். அதான் நமக்கு என்ன தேவையோ அதை வேண்டான்னு சொல்லணும் அதுக்கிட்ட, அப்பதான் அது செஞ்சு கொடுக்கும். சரியான ஆள். நேற்று தான் சொல்லிச்சு புளியோதரை நல்லாயிருக்கும், லெமன் சாதம் நல்லாயிருக்கும், சாப்பிடுன்னு. இன்னைக்கு நானே அதை ஆசைப்பட்டு கேட்டோன்னையும் அது செஞ்சு தர மாட்டேங்குது. எப்படியாலும் தெரியுமா அது, அதை போய் பாவம் இருக்க. என்னம்மா எப்போ வந்தீங்க நீங்க? வாங்க வாங்க. என்னாடி சின்ன பொண்ணு, வா வா உட்காரு வா. என்னம்மாச்சி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். என்னாடி தங்கம்மா எங்க உங்க வீட்டுக்காரங்க நான் கூட்டுக்கு வரலையா? வருவாருமா, பின்னாடி வரேன் இருக்காரு, இன்னொரு 1 மணி நேரத்துல வந்துருவாருமா. இதா வந்துட்டாங்கல்ல செப்பு தாமோதரை வந்துட்டாருல, எனத்தையாவது கொண்டு வந்துக்கே இருப்பார் சாப்பிட்றதுக்கு, அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு. இப்போ என்ன அது ஏதோ வித்தியாசமா அலங்காரம்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கிய அம்மாச்சி? இங்கே வாத்தியா, உனக்கு அம்மாச்சி முட்டையை போட்டு அழகா டிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதை நீ சாப்பிடு. அதுக்கப்புறம் டெய்லி கேட்ப வாரு, அம்மாச்சி குடு குடு குடுன்னு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி. உனக்காண்டி பக்குவமாக பதமாக சூப்பராக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஒரு முட்டையை வைக்கக்கூடாது, பூராத்தையும் சாப்பிட்டு போடணும். அடி சின்ன பொண்ணு, உனக்கு எடுத்துக்காரு, நீ சாப்பிடுத்த. அம்மாச்சி எனக்கு முட்டை வாடையே பிடிக்க மாட்டேங்குமாச்சி, சாப்பிடவே முடியல. ஏமாச்சி இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஏய், இந்த முட்டை சூப்பரா இருக்கும், நீ சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் சொல்லுவேன். எங்க அம்மா கைப்பக்குவமே தனிதான். நாங்களே சின்ன பிள்ளை முட்டை சாப்பிட மாட்டோம், நானும் பெரியமாவும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க வந்து முட்டையை வெளுத்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் உட்காந்து 4 முட்டை கூட திண்டு விடுவான். அழகா செய்வாங்க அம்மாச்சி, நீ வாங்கி திண்டு மட்டும் பாரு. எங்கடி செஞ்சு கொடுத்தா நீயும் உங்க அக்காலாம் நல்லா திம்பிங்க, ஓ மக எதை கொடுத்தாலும் திங்க மாட்டேங்கிறா. இந்த பால் எந்நேரம் கொடுத்துருப்போம், இன்னும் வச்சு உட்காந்துருக்கா வாரு சாப்பிடாம. இப்ப எல்லாத்தையும் ஒன்னா வத்தும்படியே. ஏமாச்சி அம்மா அவங்க வந்துட்டாங்க, அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன், மறந்தே போயிட்டேன் பாலை. சரி கொண்டாங்க முட்டையை சாப்பிட்டு பார்க்குறேன். மாச்சி இது முட்டை மாதிரி இல்லை மாச்சி, சூப்பரா இருக்கு. எப்படி மாச்சி செஞ்சீங்க? நல்லா தான் மாச்சி இருக்கு. எனக்கே முட்டை பிடிக்காது, நானே நல்லா சாப்பிட்டேன். அதை பார்த்தாலே எச்சி ஊறுது, நல்லா இருக்கே பார்க்கறதுக்கே, நல்ல வித்தியாசமா பண்ணியிருக்காங்களே. எப்படி மாச்சி பண்ணீங்க? நாங்களும் சொன்னோம்லடியே, எங்க அம்மா சமையலே வேற மாதிரி இருக்கும், நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. நாங்களும் அப்படி சாப்பிட்டு தானே இருக்கோம். ஒன்றும் இல்லடியே, எப்பயும் போல வெண்ணி முட்டை வேக வச்சு எடுக்கிறோம்ல, அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறணும். அதை 2ஆக கட் பண்ணிக்கிறணும். நல்லா அந்த மஞ்சள் கருவோட பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அப்படியேவும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சும்மா சிட்டிகை மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் மட்டும் மிளகுத்தூளே கொஞ்சம் தூக்கலாக போடணும். மிளகாத்தூளும் கம்மி பண்ணிடணும். கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு லைட்டாக நல்லெண்ணெயை ஊற்றி லைட்டாக குழப்பி அதை அப்படியே எடுத்து இந்த முட்டை மேலே தடவிடணும். தடவி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு, அப்படியேவும் தோசை சட்டியை வச்சு சட்டி காயவும் அதில் போட்டு முன்னாடியும் பின்னாடியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே வேக விட்டு எடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும், அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் ஹைலைட்டே பெப்பர் தூள் தான். மிளகாத்தூளை கம்மி பண்ணி போட்டுடணும், கரம் மசாலையும் கம்மி பண்ணி போட்டுடணும். அதெல்லாம் சும்மா வாடைக்குத்தேன். ஆனால் இது மிளகு தூளில் தான் பூரா செய்யணும். அப்போ தான் இந்த வெடுக்கு வீசாமல் சாப்பிட்றதுக்கு முட்டை நல்லா இருக்கும். அப்பனா இது எண்ணெயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணலையா மாச்சி? தோசைட்டில் தான் போட்டு எடுத்தீங்களா? ஐயா நீ வேறடி, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் எனத்துக்காருது உடம்பு, டெய்லி சாப்பிட்றதுக்கெல்லாம். அதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுக்கக்கூடாது. தோசைட்டில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை சும்மா லைட்டாக ஊற்றி விட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றினா கூட போதும். ஊற்றி விட்டு அப்படியே அதில் போட்டு முன்னாடி போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அப்படித்தான் எதாக இருந்தாலும் தோசைட்டில் போட்டு வேக வச்சு சாப்பிட்றதே நல்லது. எண்ணெயில் போட்டுலாம் பொரிச்சு சாப்பிடக்கூடாதுடி, உடம்பு கெடுதல். ஏன்னா வீடியோ பக்கம் சேர்த்த சதுரிகளே, நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். எங்க அம்மா நல்லா செய்வாங்க. இதே கொஞ்சம் சோம்புத்தூள் கூட சில நேரம் போட்டு ஆட் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா வேற மாதிரி இருக்கும். ஒரு வாய்க்கு ஒரு முட்டை கடற்கடன்னு உள்ள ஓடிடும். நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் நீர் கட்டி உள்ள சகோதரிகள் எல்லாருமே இந்த கலர்ச்சிக்காயை விடாம ட்ரை பண்ணுங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. நான் எங்க சொந்தத்துல சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நீங்களும் அந்த கலர்ச்சிக்காயை வாங்கி உடச்சி மிளகு சேர்த்து டெய்லி காலையில சாப்பிடுவாங்க. விருவகத்துல 48 நாள் இதே மாதிரி சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இரகுலர் பீரியட்ஸ்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே பீரியட்ஸ்
பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தானாவே நீர்க்கட்டி எல்லாமே சரிப்பட்டு வரும். நீங்களே ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். அதான் ட்ரை பண்ணி பாருங்க. அது குழந்தை இல்லாத ஒரு பெரிய மேட்டரே இல்லைங்க. நம்ம தாங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். சாப்பாட்டு முறையில எல்லாத்தையும் நீங்க மாத்துங்க, பூராத்தையுமேவும் எல்லாம் மாத்தி நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிடுங்க. கண்டிப்பா குழந்தை கிடைக்குங்க எல்லாருக்குமேவும். சரிங்க, வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பனா தான் நாங்க அனுப்புற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கரெக்டா வந்து சேரும். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற சகோதரர் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் வியூ சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணாதான் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கும்ல.